إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளினால் வளமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை உபதேசங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கின்றான் ஏக இறைவன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அறிந்த ஒரு விடயம்தான், நாம் கால் வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, கண்ணியமான இந்த சிறப்பம்சங்கள் நிறைந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதற் 10 நாட்கள். அஅதமு ஐயாமி துனியா, உலக நாட்களிலே மிகவும் மகத்தான பெருமதியான சிறப்பிற்குரிய நாட்களைத்தான் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே அமல் செய்வதே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். வருடத்திலே ஏனைய நாட்களிலே நல்லறன்கள் செய்வதை விடவும் அல்லாஹுக்கு இந்த நாட்களிலே சாலிஹான அமல்கள் செய்வது விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது என்று சொன்ன மாத்திரத்திலே தோழர்கள் கேட்கின்றார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் புனித போரிலே ஈடுபடுவதை விடவுமா இந்த நாட்களிலே நல்லமல்கள் செய்வது அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது? ஏனென்றால் அந்த தோழர்களுடைய சிந்தனையில் என்ன இருந்ததே, அவர்கள் ஏற்ற இந்த சத்திய மார்க்கத்தை தங்களுடன் மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அதை சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களிடத்தில் இருந்தது. அதற்கு வழியாகத்தான் புனித போரை அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே ஜிஹாத் திர்வத்து சனாம் அல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய மிக முக்கியமான உயர்ந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் நினைத்து வைத்திருந்தது, ஈமானுக்கு பின்னால் மிகப்பெரிய வணக்கம் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதுதான், சத்தியத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி புனித போரில் ஈடுபடுவதுதான் ஈமானுக்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய வணக்கமாக அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே அதுதான் அவர்களுடைய சிந்தனையில் இருந்ததை உடனடியாக கேட்கின்றார்கள், ஜிஹாதை விடவுமா இந்த நாட்களிலே நல்லமல்கள் செய்வது அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியதே? கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், புனித போரை விடவும் இந்த நாட்களிலே நல்லமல்கள் புரிவதே அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது. அதிலே ஒருவரை மாத்திர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக சொல்கின்றார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ثم لم يرجع من ذلك بشيء. ஆனால் புனித போருக்காக ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் சுமந்து செல்லுகின்றார் அந்த போர்க்களத்திலே. அங்கு சென்று தன்னுடைய உயிரையும் அவர் இழந்து தன்னுடைய சொத்துக்களையும் பறிகொடுத்து விட்டு அவர் அப்படியே அல்லாஹுடைய பாதையிலே உயிர் நீத்து ஷஹீதாகி விடுகின்றாரே, இந்த ஷஹீதை தவிர அவருக்கு தனியான பிரத்யேகமான அந்தஸ்தே. ஆகவே ஒரு மனிதன் புனித போருக்கு சென்று வெற்றியுடன் வீடு திரும்பினால் அவன் செய்த அந்த மிகப்பெரிய வணக்கத்தை விட, அமலை விட இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றதே, தஸ்பீஹ், தக்பீர், துஆ, திக்ர், திலாவத், தொழுகை, நோன்பு, இந்த அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிரியத்துக்குரியதாக விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஸ்ஸிஆபு அஷ்ரில் ஹிஜ்ஜத பில் இபாதத்தி லைலன் வ நஹாரா அஃதலு மின் ஜிஹாதில் லம் யذهب ஃபீஹி நஃப்ஸுஹு வ மாலுஹு. இந்த நாட்களிலே இரவிலும் பகலிலும் நல்லமல்களின் மூலமாக இந்த நாட்களை நிரப்பி விடுவது, இந்த நாட்களிலே அதிகமான அமல்கள் செய்வது, அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய பொருள்களை தியாகம் செய்து அந்த புனித போருக்கு சென்று வருவதை விடவும், அதில் இருந்து வெற்றி பெற்று வருவதை விடவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த நாளுடைய சிறப்பை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். நாம் அடிக்கடி படிக்கக்கூடிய அத்தியாயம் தான் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்திலே ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியம் செய்கின்றான். நமக்கு தெரியும், சத்தியத்துடைய சட்டத்தை படித்திருக்கின்றோம். மனிதர்களாகிய நாம் அல்லாஹுவை கொண்டு மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும், படைப்பினங்களை கொண்டு சத்தியம் செய்ய முடியாது. ஆனால்
அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் நாடிய படைப்பினங்களின் மீது அவனுக்கு சத்தியம் செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது. ஏன்? அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். ஆகவே அல்லாஹு தஆலா வைகரையின் மீது சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜர் வலயாலின் அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முராது பிஹா அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும். அதே போன்று வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும். இதற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இரட்டை என்று சொன்னால் அது யௌமுல் அத்ஹா, அதாவது 10வது நாள், யோமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய 10வது நாள். வத்ர் என்று சொன்னால் ஒற்றை நாள், அரஃபாவுடைய தினம் என்று சொல்லி தஃசீருடைய ஒரு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே சோர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கின்றது. அதிலே வரக்கூடிய ஒரு நாள் தான் யோமு அரஃபா என்று சொல்லக்கூடிய அரஃபாவுடைய நாள். யோமுல் ஹஜ்ஜில் அக்பர், அதிகமான அந்த ஹாஜிகள் அனைத்து பேர்களும் ஒன்று திரளக்கூடிய, உலகத்துடைய வருடம் ஒன்று கூட்டப்படக்கூடிய மிகப்பெரிய வருடாந்த உச்சி மாநாடாக இருந்து கொண்டிருக்கிறது. சோர்களே, நாங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கின்றோம், மூமின்களை பொறுத்தவரையில் அந்த ஈமானிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா இவ்வாறான ஒன்று கூடல்களை அவ்வப்போது ஆக்கியிருக்கின்றான். நாள்தோறும் 5 தடவைகள் உலகத்திலே நாலா பாகங்களிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே அந்த ஈமானிய சமுதாயம் கூடி கலைகின்றார்கள். 5 நேர தொழுகைகளே ஜமாத்திலே ஒரு சில குறிப்பிட்ட அந்தந்த ஊர்களிலே கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே அதிலே வாரம் ஒரு முறை அந்த கூட்டம், அந்த மாநாடு சற்று பெரியதாக கூட்டப்படுகின்றது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பேர்களையும் சேர்த்து ஊரில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளியிலே மக்கள் கூடி இப்படியாக அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள், நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். வருடம் ஒரு முறை உலகளாவிய முஸ்லிம்கள் அனைத்து பேர்களையும் ஒன்று திரள வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாடு கூட்டப்படுகின்ற சோர்களே, அதுதான் அந்த ஹஜ்ஜுடைய மாநாடு. உலகத்திலே எல்லா நாலா பாகங்களிலிருந்தும் இந்த நாட்களிலே எல்லா சேனல்களும், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல மாற்று மதத்தவர்கள் கூட இந்த அற்புதமான ஒன்று கூடலை அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரஃபாவுடைய தினத்தை நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும், யாராக இருந்தாலும், அது வெள்ளை மாளிகையாக இருந்தாலும், அங்கும் நான் நினைக்கின்றேன் சோர்களே, இந்த ஒன்று கூடலை கண்டு கழிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏன்? ஆச்சரியமான ஒரு ஒன்று கூடல். உலகளாவிய அனைத்து முஸ்லிம்களும் அவர்களுடைய நிறம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய தேசம், அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் புறம் தள்ளிவிட்டு இறைவனுக்காக ஒன்று கூடி அனைத்தையும் மறந்து அந்த ஏக இறைவனுடைய பொது மன்னிப்பை எதிர்பார்த்து அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைகளை மறந்து பரட்டை முடியுடன் புழுதி படிந்த ஆடைகளுடன் அந்த திடலிலே ஒன்று கூடுகின்றார்கள் என்றிருந்தால் ஆச்சரியம் சோர்களே, மிக பெரும் ஆச்சரியம். ஆகவே இந்த ஈமானிய சமுதாயத்துடைய ஒற்றுமையை, அந்த பலத்தை அல்லாஹு தஆலா நிரூபிக்கின்றான் ஒவ்வொரு வருடமும். அதை வெளி உலகத்துக்கு அவர்கள் சுமந்து சென்றார்கள் என்று சொன்னால் அந்த ஈமானிய சமுதாயத்துடைய நிலை வேறாக இருக்கும் சோர்களே. அத்துடன் அது முடிந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த அரஃபாவுடைய தினத்தின் சிறப்புப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே மாமின் யோமின் அக்ஸர மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யோமி அரஃபா வ இன்னஹு லயதுனு ثم يباهي بهم الملائكة فيقول ما أراد هؤلاء. அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா மக்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாட்களிலும் அதிகமாக விடுதலை செய்வதில்லை. சுப்ஹானல்லாஹ். அரஃபாவுடைய தினத்திலே நரகத்திலே இருந்து மக்களை விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு தஆலா நரக விடுதலை கொடுப்பதில்லை. வ இன்னஹு லயதுனு ثم يباهي بكم الملائكة. அந்த அஷியத்து அரஃபா, அரஃபாவுடைய மாலை பொழுதிலே அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அந்த ஹாஜிகளை நெருங்குகின்றான். அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்ப அவர்களை நெருங்கி ثم يباهي بكم الملائكة ثم يباهي بهم الملائكة அவர்களை பார்த்து அமரர்களிடத்திலே பெருமிதமாக அல்லாஹு தஆலா கேட்கின்றான், ما أراد هؤلاء. இவர்கள் எதை நோக்கி வந்திருக்கின்றார்கள்? எதை விரும்புகின்றார்கள்? எதை நாடி வந்திருக்கின்றார்கள்? சுப்ஹானல்லாஹ். இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும் தனவந்தர்கள் இருக்கின்றார்கள், செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், அதே போன்றே ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், மிக பெரும் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அதே போன்றே வறியவர்கள் இருக்கின்றார்கள், சிறியவர்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், நோயாளிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளுடன் அங்கே வந்திருக்கின்றார்கள். மா அராத ஹாஉலா. இவர்கள் எதை நாடி வந்திருக்கின்றார்கள்? அவர்களை வைத்து அல்லாஹு தஆலா பெருமைப்படுகின்றான். உஷ்ஹிதுகும் யா மலாயிகதி அன்னி கத் கஃபர்து லஹும். அமரர்களே, மலக்குமார்களே, என்னுடைய மலக்குமார்களே, உங்களை நான் சாட்சியாக அமர்த்தி விட்டேன். இவர்கள் அனைத்து பேர்களையும் நான் மன்னித்து விட்டேன். இதை வைத்து இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களை வைத்து பெருமை பேசுகின்றார் என்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன்? பாவிகளை வைத்து அல்லாஹு தஆலா பெருமைப்பட மாட்டான்.
அல்லாஹுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களை வைத்து அல்லாஹு தஆலா பெருமை பேசுவதற்கு தேவையில்லை. ஆகவே அவர்களை மன்னித்ததற்கு பின்னால் தான் அவர்களுடைய நிலையை பார்த்து அல்லாஹு தஆலா பெருமையாக பேசுகின்றான். அதே போன்று இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அரஃபா தினத்துடைய மன்னிப்பும் நரக விடுதலையும் அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானதாக இருக்கின்றது. அது ஹாஜிகள் அல்லாதவர்கள் அனைத்து பேர்களுக்கும் சொந்தமானதாக இருக்கின்றது. அதனால் தான் அதை அடுத்து வரக்கூடிய நாளை சந்தோஷத்துக்குரிய மகிழ்ச்சிக்குரிய பெருநாளுடைய தினமாக அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தி இருக்கின்றான். யாவேரும் அந்த மன்னிப்பை பெறுகின்றார்கள், எல்லா பேருக்கும் பொதுவாக அல்லாஹு தஆலா அதை வைத்திருக்கின்றான். அந்த அரஃபா தினத்தை வைத்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கின்றான். நமக்கு தெரியும், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் என்று சொல்லி வரக்கூடிய அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத், சாட்சி சொல்லக்கூடியவன் சாட்சி சொல்லப்படக்கூடியவனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஒரு சில தஃசீர்களை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஷாஹித் என்று சொன்னால் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தினத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். மஷ்ஹூத் என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம், இந்த அரஃபா தினத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். ஆகவே இந்த நாளை நாங்கள் சிறந்த முறையிலே அதாவது கழிப்பதற்கு, இந்த நாளுடைய உச்ச பலனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஹத்தீப் அவர்கள் ஒரு சில நல்ல வசியத்துகளை எங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். அதிலே முதலாவது விடயம் அத்தஃபர்ருகுலில் இபாதா வ தஅஜீலு மஷாகிலித் துன்யா, அந்த நாளை வணக்கத்துக்குரிய ஒரு நாளாக நாங்கள் ஆக்கி அந்த நாளிலே எங்களுடைய உலக சோழிகள் அனைத்தையும் நாங்கள் சற்றே இடைநிறுத்திவிட்டு அல்லது பிற்படுத்திவிட்டு முழுமையாக அந்த நாளை இபாதத்துக்காக கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஹாஜிகளை பொறுத்தவரையில் அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவுடைய தினம்தான் ஹஜ்ஜுடைய நாளாக இருக்கின்றது. அவர்கள் அந்த மிக பெரும் பாக்கியத்தை அடைவார்கள். ஹஜ்ஜுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் நாம் அந்த நாளை ஒரு இபாதத்துக்குரிய நாளாக ஆக்கிக் கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாள் துஆக்கள் கேட்பதற்குரிய நாள். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே சமர்ப்பிப்பதற்கான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்காக எங்களை முன்கூட்டியே நாங்கள் தயார் செய்து எங்களுடைய ஏனைய சோழிகளை நாங்கள் பிற்படுத்தி அல்லது இடைநிறுத்தி எங்களை தயார் நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். திக்ருக்காக, துஆவுக்காக, பின்னால் சொல்லக்கூடிய ஏனைய அந்த வணக்க வழிபாடுகளை கடைபிடிப்பதற்காக வேண்டி. ஏனென்று சொன்னால் இந்த நாள் தவறிவிட்டது என்று சொன்னால் இது போன்ற ஒரு நாளை அடைவதற்கு இன்னும் ஒரு வருடம் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த வருடம் எங்களிடத்திலே வரக்கூடிய நேரத்தில் சில பொழுது நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்திருக்கக்கூடும். ஆகவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வசியத் சியாமு ஹாதல் யௌமி லிகைரில் ஹாஜ், ஹாஜி அல்லாதவர்களுக்கு இந்த நாளிலே நோன்பு நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கியது மாத்திரமின்றி அதனுடைய சிறப்பு பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத அல்லதி क़ப்லஹு வல்லதி பஅதஹு. அல்லாஹ், இதுக்கு தான் நாங்கள் சொல்றது அடிக்கடி மெகா ஆஃபர்ஸ்னு சொல்றோம். இந்த உலகத்தில் விளம்பரங்களை தேடி அலையக்கூடிய மக்கள் எதற்காக? தங்களுடைய பணத்தை சேமித்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ் செலவுகளை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனை எப்புகளை வச்சு நாங்கள் ஆஃபர்ஸ் தேடுகின்றோமா இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டாக இருந்தாலும் ஆஃபரில் தான் போய் பார்க்குறது. சாதாரண நாளாந்த எங்களுடைய பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் அதுக்கும் ஆஃபரை தான் நாங்கள் தேடுகின்றோம். வாகனத்துக்கு ஆஃபரை தேடுகின்றோம். எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் தேடுகின்றோம். ஆனால் இது இப்படியான மெகா ஆஃபர்ஸ் எங்களுக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சொல்களை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது. அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இதனுடைய நன்மையை நான் எவ்வாறு எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? ஐ யுகஃபிர ஸனத அல்லதி क़ப்லஹு, முன் சென்ற ஒரு வருடம், வஸ்ஸனத அல்லதி பஅதஹு, அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம். சுப்ஹானல்லாஹ், 2 வருடங்களுடைய சிறுபாவங்களை ஒரே ஒரு நாள் தினத்தின் நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். அவைகளுக்கு குற்றப்பரிகாரமாக இந்த ஒரு நாள் தினத்தின் நோன்பை ஆக்கி விடுகின்றான் என்று சொன்னால் ஹாஜிகளுடைய சாயல்லே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு பொது மன்னிப்போ அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து வெளியேறக்கூடிய நேரத்திலே அவர்கள் அனைத்து பேர்களை மன்னித்து அல்லாஹு தஆலா வெளியேற்றி விடுகின்றான். அன்று பிறந்த பாலகங்களை போன்று அல்லாஹு தஆலா அவர்களை வெளியேற்றுகின்றான். நாங்களும் எங்களுடைய பெரும்பாவங்களுக்கு உரிய முறையிலே தௌபா செய்து இந்த நாள் தினத்து நோன்பை நோற்றோம் என்று சொன்னால் சிறு பாவங்கள் ஒரு புறமாக நோன்புடன் மன்னிக்கப்பட்டுவிடும். இஸ்திக்ஃபாருடன் தௌபாவுடன் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். சோர்களே, அந்த சாயல்லே எங்களுக்கும் செல்லலாம். அவர்களுக்கே அல்லாஹ் கொடுத்த அந்த மிகப்பெரிய பாக்கியம், அதிலே நாங்களும் குறைத்து மதிக்கப்படுவதில்லை. எங்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்கின்றது. ஆகவே அந்த நோன்பை நோட்பதற்கு நாமும் எங்களுடைய சிறார்கள், குடும்பத்து மக்கள், பிள்ளைகள், பெண்கள் அனைத்து பேர்களுக்கும் இந்த நோன்பை நோட்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் அதனுடைய சிறப்பம்சங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை இப்பொழுதே நாங்கள் தயார்படுத்துவதும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. இதை தவிர இந்த நாட்களிலே பெரும்பாலான நாட்களிலே நோன்பு நோட்பதும்
சிறப்புக்குரியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 9 நாட்களும் தொடர்ந்து நோன்பு முடித்ததற்கு ஆதாரம் இல்லை. ஆனாலும் சாலிஹான அமல்கள் இந்த நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாலிஹான அமல்களிலே முதல் தர அமலாக கருதப்படுவது என்ன சோர்களே? தொழுகைக்கு அடுத்தபடியாக நோன்புதான். நபி அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சிறந்த அமலை காட்டித்தாருங்கள், என்னை சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்கக்கூடிய ஒரு அமலை காட்டித்தாருங்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? வழிகாட்டினார்கள். அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா ஐதல லஹ், நீ நோன்பை பற்றி பிடித்துக்கொள். ஃபஇன்னஹு லா ஐதல லஹ், அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை சோர்களே. நாம் அடிக்கடி நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அந்த நோன்புடைய நாளையும் நோன்பு அல்லாத நாளுடைய நிலையை கம்பேர் பண்ணி பார்த்தா விளங்குதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு மன நிம்மதி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். உடலுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கின்றது, மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாந்தம் இருக்கின்றது. நல்லவர்கள் செய்வதற்கு நாம் அறியாமலே எங்களை அந்த நோன்பு தூண்டி விடுகின்றது. தொழுகையின் பக்கம் எங்களை ஈர்க்கின்றது. அதிகம் சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டி வரும், அதிகம் குடித்தோம் என்று சொன்னால் அதிகம் தூங்க வேண்டி வரும். ஆனால் இவைகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே, ஷைத்தானுடைய ஓட்டங்கள் எங்களுடைய உடம்பிலே கட்டுப்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் இயல்பாகவே நன்மையின் பக்கம், பள்ளியின் பக்கம், தர்மத்தின் பக்கம், ஏழைகளுக்கு உதவுவதன் பக்கம், சதகாவின் பக்கம் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுகின்றார். இது நோன்பிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களிலே நோன்பு முடிப்பது, எல்லா நாட்களிலும் தொடர்ந்து நோன்பு முடிப்பது இந்த சாலிஹான அமல்களிலே அடங்கும். அதிலே பிரத்யேகமாக அரஃபாவுடைய தினத்தின் நோன்புக்கு 2 வருட பாவங்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் தஆலா நபி அவர்களின் மூலம் வாக்களித்திருக்கின்றான். 3வது விடயமாக அத்தக்பீர். தக்பீர் என்றால் நமக்கு தெரியும் சகோதரர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய தலைப்பறை தென்பட்டதிலே இருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 13வது நாள் சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் வரைக்கும் எல்லா நேரங்களிலும் சந்தைகளிலே, பாதைகளிலே, வீடுகளிலே, கடைத்தெருக்களிலே, எல்லா இடங்களிலேயும் ஆண்கள் சப்தமிட்டும் பெண்கள் அமைதியாகவும் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. விடுபட்ட ஒரு சுன்னா, இந்த நாட்களிலே விடுபட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் சொல்களே. இந்த தக்பீரை அறிஞர்கள் 2ஆக பிரித்து சொல்லி இருக்கின்றார்கள். அத்தக்பீருல் முத்லக் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று துல்ஹஜ் தலைப்பறையிலே இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள் மக்ரிப் நேரம் வரைக்கும் உள்ள எல்லா நேரங்களிலும், அது படுக்கையிலே, இரவுலே நாங்கள் தூங்குவதற்கு தயாராகக்கூடிய நேரத்திலே, காலையிலே எழுந்து பள்ளிக்கு செல்லும் வழியிலே, பள்ளிக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்திலே, தொழுகையுடைய அந்த இஸ்திக்பார்களை, தக்பீர்களை, தஸ்மீகளை முடித்ததற்கு பின்னால், அந்த இடத்திலே இருந்தே சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னால், இந்த எல்லா நேரங்களிலும் தக்பீர் சொல்வதற்கு தக்பீருல் முத்லக் என்று சொல்வார்கள். அத்தக்பீருல் முகையத் என்று சொன்னால் ஐவேளை தொழுகைகளுக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய தக்பீர் எப்பொழுது ஆரம்பமாகும் என்று சொன்னால் அரஃபாத் தினத்துடைய ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததும். 9வது தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 9வது தினம் ஃபஜ்ர் தொழுகையை முடித்ததிலே இருந்து தக்பீருல் முகையத் தொழுகைகளுக்கு பின்னால் பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய தக்பீர் ஆரம்பமாகும். ஆகவே இதை அறிஞர்கள் எப்படி பிரித்து சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், தக்பீருல் முத்லக் பொதுவான தக்பீரை பொறுத்தவரையில் தொழுகைக்கு பின்னால் சொல்லலாம், திக்ருகளை முடித்ததற்கு பின்னால். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம தஸ்ஸலாம், இதெல்லாம் முடித்ததற்கு பின்னால் சொன்னால் தக்பீருல் முத்லக் பொதுவான தக்பீர். அரஃபாவுடைய தினத்திலே இருந்து 13வது தினம் மக்ரிப் வரைக்கும் உள்ள அந்த நேரத்திலே, அசர் வரைக்கும், மக்ரிப் கிடையாது, அந்த 13வது தினம் அசர் தொழுகை வரைக்கும் தொழுகைகளுக்கு பின்னால் சொல்லக்கூடிய தக்பீர் தக்பீருல் முகையத். அது என்ன செய்யறது? அந்த தொழுகையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தக்பீர். இதனுடைய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி 3, 5, 7 தடவைகள் தக்பீர் சொல்றதுக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம். இந்த கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தொழுகைக்கு பின்னால் உடனடியாக தக்பீர் சொல்லக்கூடிய காலம் எப்ப ஆரம்பமாகும்? அரஃபாவுடைய தினத்தின் ஃபஜ்ர் தொழுகையில இருந்து 13வது நாள் அஸ்ர் தொழுகை வரைக்கும். ஏனைய நாட்களிலையும் தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்லலாம், ஆனால் அதுக்கார்களை முடித்ததற்கு பின்னால். இந்த வித்தியாசத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது வசியத்தே, இந்த அரஃபாவுடைய தினத்திலே அதிகமாக நாங்கள் திக்ரிலே, துஆவிலே ஈடுபடுவதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு துஆ துஆஇ யௌமி அரஃபா, துஆக்களிலே மிக சிறந்த துஆ, அல்லாஹு தஆலாவிடத்திலே அங்கீகாரம் பெறுவதற்கு, அதற்கு பதில் கிடைப்பதற்கு மிகவும் அருகதையான தகுதியுள்ள துஆ என்னன்னு சொன்னால் அரஃபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மனநமில்லாதவர்கள் யாரும் இருக்கலாமா சகோதரர்களே? அல்லாஹ் பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் கருணை என்னன்னு சொன்னால், சிறந்த துஆவை யாவேருக்குமே இலகுவாக மனநமிடக்கூடிய, ஏற்கனவே மனநமிட்ட ஒரு துஆ வச்சிருக்காங்க. இப்ப இதே துஆ ஒரு கஷ்டமான துஆவாக இருந்தா பாடமாக்கி முடிகிறதுக்குள்ள அரஃபாவுடைய நாள் முடிஞ்சிடும்.
இதே துஆ இந்த பயானை கேட்டதுக்கு பின்னாடி தான் இந்த துஆவை பாடமாக்கணும் என்று இருந்தால் அந்த அரஃபாவுடைய நாள் வந்து முடிஞ்சிடும். சில பேருக்கு மனம் விடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. பாருங்க சோர்களே, ஆல்ரெடி மெமரைஸ்ட், ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிறதா, கொஞ்சம் தூசி தட்டி எடுக்கிறது. சில பேருக்கு அது வராட்டி 2 தடவை சொல்லி பாருங்க, 3வது தடவை ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்தை முழுமையாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, வணக்கத்துக்குரியவன், உண்மையாக வணங்கி வழிபடப்படக்கூடியவன், உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. லா ஷரீக லஹ், உனக்கு எந்த இணையும் துணையும் இல்லை. லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த், உனக்கே ஆட்சி அதிகாரங்களும் அனைத்து புகழும் உனக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து விடயங்களின் மீதும் அதிகாரமும் சக்தியும் படைத்தவனாக இருக்கின்றான் என்றே அல்லாஹ்வுடைய வல்லமையை எடுத்து சொல்வது. இதற்கு பின்னால் இதுவே துஆன்னு சொன்னார். இதுல துஆ இல்லை, ஆனால் இதிலே துஆ இருக்கின்றது. மேலோட்டமாக பார்த்தோம்னா இது துஆ இல்லை, ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மறுக்க மாட்டான், அதை தட்டிவிட மாட்டான். ஆகவே அதிகமாக இந்த துஆவை நாங்கள் சொல்லிக் கொள்வது சோர்களே. ஆகவே இதோடு சேர்த்து எங்களுடைய ஏனைய விடயங்களை, எங்களுடைய உலக இம்மை மறுமையுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி எழுதி வைத்தாவது நாங்கள் அந்த நாளில் அதிகமாக கேட்டுக்கொள்வதே. செலவுகள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி மா தஅவுது தஅவதன் யௌம அரஃபா வமா தார அலைஹல் ஹவுலு இல்லா ரஅய்துஹா மிஸ்ல ஃபலகி சுப்ஹ். அரஃபாவுடைய தினத்தில் எந்த ஒரு துஆவை நான் கேட்டாலும் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் அதிகாலை அந்த ஃபஜ்ருடைய பிரகாசம் எப்படி வருகின்றதோ அது போன்று அந்த என்னுடைய தேட்டங்கள், என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியதை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். எதை வைத்திருக்கின்ற சொற்களே? இதோடு இருக்கின்றதே எங்களுடைய உள்ளத்தோட, எங்களுடைய நம்பிக்கையோட, இறை நம்பிக்கையுடன் இரண்டரை கலந்திருக்கின்றது. அந்த பிரார்த்தனை நபியுடைய இந்த வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். எத்தனை விடயங்கள் இருக்கின்ற சொற்களை கேட்பதற்கு. ஆகவே அந்த விடயங்களை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்க தவறிவிடக்கூடாது. ஆஜிகளிடத்தில் அதை நாங்கள் சொல்றதில்லை, நீங்கள் அரஃபாவில் போய் கேளுங்க, முஸ்தலிஃபாவில் கேளுங்க, அவர்கள்ட்ட சொல்லி எழுப்புங்க, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா? நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாங்கள் நழுவ விட்டு விடக்கூடாது. அடுத்ததாக அரஃபாவுடைய தினம் சாதாரண நாட்களையா சோர்களே, உலக வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக பெரும் ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது. ஈமானிய சமுதாயத்துக்கு மிக பெரும் ஒரு திருப்திகரமான ஒரு நாள், மிக பெரும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, ஒரு சுபசோபனம் விளங்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஹருடைய தொழுகையையும், அதாவது நபி அவர்கள் அந்த வாதி ஒரணா என்று சொல்லக்கூடிய இப்பொழுது நமிரா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்களுக்கான கூடாரம் தயார் செய்யப்படுகின்றது. அந்த இடத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரசங்கம் நிகழ்த்தி முடிய அவர்களுக்கு மிக பெரும் ஒரு சுபசோபனம் செய்து வருகின்றது. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு யூத மகன் வந்து அமீருல் முஃமினீன் இடத்திலே சொல்லுகின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா, நீங்கள் படிக்கக்கூடிய குர்ஆனிலே ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி வருகின்றீர்கள். லவ் அலைனா நஸலத் மஅஷரல் யஹூதி லத்தഖذنا ذلك اليوم ஈதா. அடிக்கடி இந்த ஹதீஸை செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். நீங்கள் படிக்கக்கூடிய குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அது எங்களை நோக்கி இறங்கி இருந்தால், அந்த வசனம் எங்களை நோக்கி இறங்கி இருந்தால், அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் ஒவ்வொரு வருடம் கணக்கிலே வைத்து அந்த நாளை விழாவுக்குரிய ஒரு பெருநாளாக, ஒரு திருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம். அப்பொழுது உமர் ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள், என்ன வசனம் அது? என்ன வசனத்தை, ஐயோ ஆயா, என்ன வசனத்தை நீ சொல்லுகின்றாய்? قال اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை தான் குறிக்கின்றேன். இந்த வசனத்தை தான், இது எங்களை நோக்கி, யூத மதம் எங்களுடைய மார்க்கத்தை நோக்கி அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை இறக்கி இருந்தால், சொல்லி இருந்தால், நாங்கள் அந்த வசனம் இறங்கிய நாளை பெருநாளுக்குரிய நாளாக, கொண்டாட்டத்துக்குரிய நாளாக எடுத்திருப்போம். அல்யோம அக்மல்து லக்கும், அல்யோம் இன்றைய தினம் என்று அன்றைய தினத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம், எங்களை குறித்து சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய மார்க்கம் என்று சொல்லவில்லை. ஏன்? அந்த மார்க்கத்தை நாங்கள் தான் கடைபிடிக்கின்றோம், நாங்கள் தான் அந்த வழியிலே நாங்கள் பயணிக்கின்றோம். ஆகவே உங்களுடைய மார்க்கம், யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆனால் அந்த மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு சமர்ப்பிக்கின்றான். இதோ நீங்கள் பயணிக்கக்கூடிய வழி, நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் உங்களுடைய வழி.
நான் தேர்ந்தெடுத்த வழி. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினத்திலே நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, அதன் மூலமாக என்னுடைய மிகப்பெரும் பேருபகாரம், மிகப்பெரும் அருட்கொடையை உங்களுக்கு நிரப்பமாக பரிபூர்ணமாக நான் வழங்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு சன்மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹு அக்பர். இதற்கு பின்னால் என்ன ஐயம் இருக்கின்ற சொல்கிறே, என்ன சந்தேகம் இருக்க வேண்டும்? ஒரு மோமினுக்கு வீர நடை போட வேண்டுமா இல்லையா? தைரியமாக நடக்க வேண்டும், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். யாருக்கும் தலை சாய்ந்து விட தேவையில்லை. படைத்தவன், இந்த மார்க்கத்தை இறக்கியவன் அதை பரிபூர்ணப்படுத்தியதாக சொல்லுகின்றான். அவனுடைய பேருபகாரங்களை எங்களுக்கு முழுமைப்படுத்தியதாக சொல்லுகின்றான். இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்ததாக சொல்லுகின்றான். ஆகவே அந்த மார்க்கத்தை நபியவர்கள் போதித்த அதே வழியிலே, அதில் எந்த கலப்படங்களும் இல்லாமல் அந்த வழியை முழுமையாக அன்று நபியும் சஹாபாக்களும் எந்த வழியிலே பயணித்தார்களோ, நானும் என்னுடைய தோழர்களும் இன்று எந்த வழியிலே இருக்கின்றோமோ அந்த வழிதான் இந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கும் பட்சத்திலே ஒரு பொழுதும் வழித வர மாட்டோம். நபியவர்கள் சொன்னார்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, உங்களை மிக தெளிவான பிரகாசமான ஒரு வழியிலே நான் விட்டு செல்லுகின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று பிரகாசமானது. லா யஸியு அன்ஹா இல்லா ஹாலிக், அந்த நேரான வழியிலே, அந்த பிரகாசமான வழியிலே சென்றும் ஒரு மனிதன் தவறிவிடுகின்றான் என்று சொன்னால் அவன் வழிகாடன். ஆகவே மிக பிரகாசமான வழி, இரவும் பகலை போன்று பிரகாசமானது. அந்த வழியை அல்லாஹு தஆலா நபியின் மூலமாக எங்களுக்கு மிக தெளிவாக காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனுடைய ஆரம்ப பகுதி அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது, இறுதிப்படி எங்களுடைய பிடியிலே இருக்கின்றது. அதிலே நாங்கள் பயணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவை சென்றடையலாம், சுவர்க்கத்தை எங்களுக்கு சென்றடையலாம் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த பெரும் சுபசோபனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நாள் இன்றைய இந்த அரஃபாவுடைய நாள். ஆகவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி லஅலமுல் யௌமல் லதீ நஸலத் ஃபீ, நீ சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்கிய நாள் எனக்கு தெரியும். வல் மகான் அல்லதீ நஸலத் ஃபீ, அது இறங்கிய இடமும் எனக்கு தெரியும். நஸலத் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபாத்தின் ஃபீ யௌமி ஜும்ஆ, ஒரு ஜும்ஆவுடைய தினத்திலே, ஹஜ்ஜத்துல் வதா சரியாக அரஃபாவுடைய தினம் ஜும்ஆவுடைய நாளுக்கு நேர்பட்டது. ஜும்ஆவுடைய தினத்தில் மாலை பொழுதிலே புகருக்கு பின்னால் உள்ள நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் முடித்த மாத்திரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவத் தலைவர் ஜிப்ரீல் வந்து இந்த சுபசோபனத்தை நபிக்கு கொடுத்து விட்டு சென்றார். ஆகவே எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அதனால் தான் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா உங்களுடைய மார்க்கம் என்று ஏன் சொல்லி இருக்கின்றான்? ஏற்கனவே சொன்னதை போன்றே அந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். அடுத்ததாக கடைசியாக தீம் அவர்கள் சொன்னது உதஹியா, பெருநாள் தினத்திலே. இப்ப அதாவது 10 நாட்கள் என்று சொன்னால் 9 நாளோட முடிந்து விட மாட்டாது. 10வது நாளும் அந்த சிறப்புக்குரிய நாள் தான். அதனால் நாட்களிலே மிக சிறந்த நாள், மிக சிறந்த நாள் இந்த நாள் யௌமுன் நஹர். யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய இந்த பலிப்பிராணிகள், குர்பானிகள் கொடுக்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. இது சுன்னத்துன் முஅக்கதா. யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி கடன் செலுத்தி வருடம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய இந்த உதஹியாவை அவர்கள் மனம் விரும்பி நிரப்பமாக பரிபூர்ணமான முறையிலே மன திருப்தியுடன் கொடுக்க வேண்டும். அந்த பலிப்பிராணிகளுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை அடைய மாட்டாது. லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய பலிப்பிராணிகளுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைய மாட்டாது. அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் கிடையாது. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், அதற்காக பொருளாதாரத்தை நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரத்திலே, அந்த இரத்தங்களை ஓட்டக்கூடிய நேரத்திலே, அந்த மாமிசங்களை நீங்கள் அப்படியே பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய உள்ளத்திலே பீரிட்டு வரக்கூடிய இறையச்சம் இருக்கின்றது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த எண்ணம் இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா அவதானிக்கின்றான். அதிலே மக்கள் வித்தியாசப்படுகின்றார்கள். நிரப்பமாக கொடுக்கின்றார்கள், பரிபூர்ணமாக கொடுக்கின்றார்கள், அதிகமாக கொடுக்கின்றார்கள். கொளுத்த மாமிசங்கள் நிரம்பிய அந்த அதாவது ஆடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வர்ஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகப்ஷைனி அம்லஹைனி அக்ரனைன் தபஹுமா பியதிஹி வஸம்மா வகப்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கொளுத்த கொம்புகள் முளைத்த அழகான செம்மறி ஆடுகள் 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதஹியாவா கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹஜ்ஜத்துல் வதாவுலே நபியவர்கள் எத்தனை குர்பானிகள் கொடுத்தார்கள் சொல்களே? 100 ஒட்டகைகள். சும்மா இல்லை சொல்களே. நபியவர்கள் கல்லெறிந்து விட்டே 10வது நாள் காலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே இருந்து நேரடியாக வந்து ஜம்ரத்துல் அக்பாவிலே 7 கற்பொடிகளை எறிந்து விட்டு நேரடியாக மன்ஹருக்கு செல்கின்றார்கள். அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையினால் 63ஐயும் மீதம் உள்ளதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், 63 வருட நபியர்கள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு ஒட்டகம் என்ற வீதாசாரப்படி அல்லாஹு தஆலா அந்த உதிப்பை நபியர்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த நேரத்திலே 100 ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த செலவுல இருந்து கொடுக்கின்றார். சுப்ஹானல்லாஹ்,
எவ்வளவு பெரிய தாராள தன்மை சோர்களே. ஆகவே அதிகம் நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அதிகம் நன்மையுள்ளதாக இருக்கின்றது. அதிலே பெருமையோ இவைகளை வைத்து குர்பானிகளை வைத்து பெருமை அளிக்கக்கூடிய நிலை வந்து விடக்கூடாது. நீங்கள் ஒரு மாடு கொடுத்தீங்களா, நம்ம ஊர்ல 10 மாடு கொடுத்திருக்கிறோம், நம்ம ஜமாத்துல 100 மாடு கொடுத்திருக்கிறோம், இதுக்காக வேண்டிய அல்ல. ஏற்கனவே அல்லாஹ் சொன்னதை போன்றே லன் யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா, அதனுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தில் எழுந்து வரக்கூடிய அந்த தக்வாவை இறையச்சத்தை தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். ஆகவே அன்றைய தினத்திலே பெருநாள் தினத்திலே நாங்கள் செய்யக்கூடிய மிக சிறப்புக்குரிய காரியம் என்னன்னு சொன்னால், அதாவது குர்பானிகளை இந்த பழிப்பிராணிகளை நாங்கள் கொடுத்து விடுவதே. அப்போ வாரத்திலே சிறந்த நாள் யோமுல் ஜுமா, ஜுமாவுடைய நாளாக இருக்கின்றது. வருடத்திலே சிறந்த நாள் யோமுல் நஹராக இருந்து கொண்டிருக்கிறது. யோமுல் நஹர் ஹஜ்ஜுடைய அந்த யோமுல் ஹஜ்ஜில் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான அமல்கள் செய்யப்படக்கூடிய நாள். ஹஜ்ஜுடைய அமல்களே மிக அதிகமான அமல்கள் செய்யப்படக்கூடிய நாள் என்ன? 10வது நாள். கல்லெறிவது, முடிவெட்டுவது, குர்பான் கொடுப்பது, தவாஃப் செய்வது, சஹீ செய்வது போன்ற மிக பிரதானமான அமல்கள், அதிகமான அமல்கள் செய்யப்படக்கூடிய நாள் யோமுன் நஹராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே மிக சிறந்த நாளாக இருக்கின்றது. அதே போன்று சோர்களே, இந்த நாள் சந்தோஷத்துக்குரிய நாளாக இருக்கின்றது. இதை நாங்கள் இந்த நாளிலே நோன்பு பிடிப்பது கூட தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலே நாங்கள் உன்று பருகி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது மூமின்களுடைய ஈமானிய சமுதாயத்துடைய பெருநாளைக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் நாமத்தை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு உம்மத்துக்கும் அவர்களுக்கென தனித்தனி வழிகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களே ஒவ்வொரு சமுதாயத்துக்கு நாங்கள் தனித்தனியாக மார்க்க முறைகளை, ஷரீஅத்துடைய முறைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் உங்கள் அனைத்து பேர்களையும் ஒரே உம்மத்தாக ஆக்கியிருப்பான். ஆனால் உங்களில் யார் நல்லமல்கள் செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பிரித்து பார்ப்பதற்காக, பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி வெவ்வேறுபட்ட ஷரீஅத்துடைய முறைகளை கொடுத்து உங்களை அல்லாஹு தஆலா மாற்றி கொடுத்திருக்கின்றான். ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் 2 நாட்களை பெருநாளைக்குரிய நாட்களாக வைத்து கொண்டாடி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கத் அப்தலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா யௌமுல் ஃபித்ரி வ யௌமுல் அத்ஹா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா இவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த 2 நாட்களை விடவும் சிறந்த 2 நாட்களை பகரமாக பதிலாக கொடுத்திருக்கின்றான். அதிலே ஒன்று யோமுல் ஃபித்ர், நோன்பை முடித்ததற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாள். அதே போன்று யோமுல் அத்ஹா, அந்த குர்பானி கொடுக்கப்படக்கூடிய ஈது பெருநாள், அதாவது ஹஜ் பெருநாளுடைய தினம். இந்த 2 தினங்களையும் அந்த ஜாஹிலியா காலத்து பெருநாள்களுக்கு மாற்றமாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா சுன்னத்தாக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே இந்த பெருநாள் தினத்துடைய ஒழுக்கங்களையும் சுருக்கமாக ஹத்தீப் அவர்கள் சொல்லி உரையை முடித்துக் கொண்டார்கள். பெருநாள் தினத்துடைய முக்கியமான சுன்னத்துகள் சோர்களே, யௌமுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய தினத்துக்கு நாங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் ஒற்றைப்பட பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்வது சுன்னத்தே. ஆனால் ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் எதையும் சாப்பிடாமல் சென்றே தொழுகை முடிந்து வந்த மாத்திரத்திலே குர்பானியை அறுத்து அந்த குர்பானியுடைய மாமிசத்தை தான் நபி அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார். குர்பானியுடைய அந்த மாமிசத்தை தான் நபி அவர்கள் சாப்பாடாக சாப்பிட்டிருக்கின்றார்கள். அது சில பேருக்கு வாய்ப்பாக இருக்கும், சில பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆகவே அந்த குர்பானிகளை முடிந்த அளவு, இதில் இருந்து என்ன விளங்குகின்றது? நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த குர்பானிகளை கொடுப்பது சிறந்தது. ஃபக்குலு மின்ஹா வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த குர்பானியை நீங்கள் கொடுத்து அதை நீங்களும் சாப்பிடுங்கள். அல் பாஇஸல் ஃபகீர், வசதியற்ற அந்த ஏழை எளியவர்களுக்கும் உண்ணுவதற்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? நம்ம இங்கே இருந்து அறுத்தா தான். அப்படி வசதி இல்லை, அல்லது வசதி இல்லைன்னு சொன்னால் பண வசதி இல்லை, அதுக்கான நேர காலங்களோடு ஆட்டுறதுக்கான யாரும் ஆட்கள் இல்லை, அல்லது அதை விட தேவை அதிகமாக நாட்டில் எங்களுடைய ஊர்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அந்த பணத்தை அனுப்பி அந்த குர்பானியுடைய விடயங்களை செய்யலாம். அதனுடைய சட்டங்களை பற்றி நான் சென்ற வாரம் சொல்லப்பட்டது தானே, குர்பானியுடைய ஒழுக்கங்கள், அதனுடைய சட்டங்கள், நகம் முடி வெட்டக்கூடாது, யார் வெட்டக்கூடாது, எப்படி வெட்டக்கூடாது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சென்ற வார ஃபுத்பா இந்த பிரசங்கத்துடைய தர்ஜமாவில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆகவே அந்த பெருநாள் தொழுகை தொழுது முடித்து வந்ததற்கு பின்னால் உடனடியாக அந்த குர்பானியை அறுத்து அதிலே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்றே பெருநாளைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் நடந்து செல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒரு வழியிலே சென்று மறு வழியிலே திரும்பி வருவதே. எதற்கென்று சொன்னால் அந்த வழியிலே 2 வழியிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக சலாம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. அவர்களுக்கு முடிந்த அளவு தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் சதகாக்கள் கொடுப்பதற்கு அந்த ஏழை எளியவர்களை கண்டு அவர்களுக்கு தர்மங்கள் சதகாக்கள் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அதே போன்று 2 வழியிலேயும் நாங்கள் எட்டுகளை வைக்கக்கூடிய நேரத்திலே அந்த 2 பாதையும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல காரணங்களை அறிஞர்கள் எடுத்தெழுதி இருக்கின்றார்கள். ஆகவே நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? பெருநாளுடைய நாள் வந்து விட்டதுன்னு சொன்னால் ஹாலஃபத் தரீக், பாதையை மாற்றி விடுவார்கள். பாதையை மாற்றி விடுவார்கள். முன்னுக்கு பிள்ளை நிற்கிறவங்க எப்படி மாத்துறது? இந்த பக்கமாக போய்
அந்த பக்கமாக வாங்க, பிரச்சனை இல்லை. அதனால் பள்ளியோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன செய்யலாம், பின் வழியாக வந்து முன் வழியாக திரும்பி போகலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே பாதையை மாற்றிக்கொள்ள அந்த சுண்ணத்தை நாங்கள் கொஞ்சம் மனசில் எடுத்து செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோடு மாறி போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திடல்லே பெருநாள் தொழுகையை தொழுவது சுண்ணத்தாக இருக்கின்றது. திடல்லே மைதானங்களிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுது இருக்கின்றார்கள். நபியுடைய காலத்திலே ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே தான் மழை காரணமாக நபியவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுதார்கள். ஏனைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் திடல்லே தான் நபியவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். இப்படி பெரிய நகரங்களில் திடல்கள் இல்லாத பொழுதே பள்ளிகளிலே தொழக்கூடிய அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தின் மூலமாக அவைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. அதே போன்று நமக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ் மக்கள் ஒன்றிணைத்து ஒவ்வொரு வருடம் இந்த பெருநாள் தொழுகையை இஸ்ராஹா போன்ற இடங்களில் எடுத்து ஏற்பாடு செய்கின்றார்கள். அதற்கான அந்த மெசேஜ்கள் உங்களுக்கு பாஸாக இருக்கும். வசதி உள்ளவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று தமிழில் ஒரு உரையை கேட்டு எங்களுடைய மக்களை, சகோதரர்களை நாங்கள் சந்தித்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு, வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதுவும் சால சிறந்ததா இல்லையா? நிச்சயமாக அதுவும் சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பள்ளியிலே தொழுகையுடைய நேரத்தை பொறுத்தவரையில் ஹத்தீப் அவர்கள் சூரியன் உதயமாகி சரியாக 15 நிமிடம், இதுதான் மினிஸ்டருடைய அறிவுறுத்தல். சுமாராக 5:20 சரியாக அதிகாலை 5:20க்கு பெருநாள் தொழுகை தொலை வைக்கப்படும். நம்ம ஊரில் மாதிரி 2வது 3வது தொழுகை கிடையாது, ஒரு தடவை தான். அதனால் நேர காலத்தோடு அந்த பள்ளிக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கடைசியாக ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களை பற்றி நபியர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே ஐயாமுத் தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரில்லாஹி தஆலா, ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் நீங்கள் உண்டு பருகி அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யக்கூடிய நாட்கள் சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க என்ன செய்யறது, சாப்பிடுங்க குடிங்க, அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யுங்க. அப்போ இதுக்கு இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயாமு தஷ்ரீக் யஜ்தமிஉ ஃபீஹா லில் முஃமினீன நஈமு அப்தானிஹிம் பில் அக்லி வஷ்ஷுர்ப் வ நஈமு குலூபிஹிம் பிஸ்ஸிக்ரி வஷ்ஷுக்ரி வ பிதாலிக தத்திம்மு நிஅம். அல்லாஹு அக்பர். இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய வாக்கியம் இந்த மூமின் ஈமானிய சமுதாயத்துக்கு அவர்களுடைய உடம்புகளை அவர்கள் கவனித்துக் கொள்வதற்காக வேண்டி சாப்பாடும் பானமும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த நாட்களில் நோன்பு பிடிப்பதே ஹராம். ஒருத்தர் நோன்பு முடிப்பதற்கு எத்தனைத்தாரா நோன்பு முடிப்பது ஹராம் என்று சொல்லப்படும் அளவுக்கு இந்த நாட்களிலே சாப்பிடுவது, குடிப்பது, இந்த குர்பானிகளுடைய மாமிசங்கள் பரிமாறப்படக்கூடிய நாட்கள், இவைகளை சாப்பிடுங்க, குடிங்க. அதே நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. தக்பீர் இருக்கக்கூடிய நாட்கள் இல்லையா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அப்போ உடம்புக்கும் கிடைக்கின்றது, உடம்புக்கே உணவு கிடைப்பதை போன்றே எங்களுடைய ஆன்மாவுக்கும் அந்த உயிரோட்டம் கிடைக்கின்ற திக்ரின் மூலமாக இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரத்திலே 2 விதமான நிஅமத்துகளும் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. மிகப்பெரிய பாக்கியத்துக்குரிய சந்தர்ப்பம் சோர்களே. ஆகவே இந்த நாட்களை, சிறந்த நாட்களை, இரவுகள் பகல்கள் அனைத்தையும் நாங்கள் நல்ல முறையிலே கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக தயாராகி வந்திருக்கக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும். அதற்காகவும் நாங்கள் பிரத்யேகமாக துஆ செய்ய வேண்டும். இந்த சூடான காலநிலையிலே அவர்கள் தேக ஆரோக்கியத்தோடு அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை சிறந்த முறையிலே பாதுகாப்பான சூழலிலே அவர்கள் முடித்து செல்வதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொண்டு அன்று பிறந்த பாலகன்களை போன்றே அவர்கள் சுமூகமான முறையிலே தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதற்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு